வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அதாவது ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்க உங்க ஊர் ஸ்டைல்ல கொள்ளு பருப்பு போடுங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த கொள்ளு பருப்பு தாங்க பார்க்க போறோம். அது ஈஸியா வீட்டுல இப்போ கொள்ளு பருப்பு இங்கெல்லாம் சனிக்கிழமை நாள் ஆனாவே கொள்ளு, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம் தாங்க பண்ணுவோம். அதாவது பருப்பு தான் முக்காவாசி இருக்குங்க. இப்போ பகல்ல செய்யறங்காட்டி பாத்தீங்கன்னா காலையிலேயே கொள்ளெல்லாம் வேக வச்சு மத்தியானம் ஆட்டாங்கல்ல ஆட்டி நல்ல எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஆட்டுறக்கெல்லாம் டைம் இல்லைங்க. ஆனா அதே டேஸ்ட்ல எப்படி நம்ம வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். இப்ப பாருங்க, கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். அதாவது ஒரு சின்ன டம்ளர்ல எடுத்து முன்னாடியே கல்லெல்லாம் இல்லாம சுத்தமான கொள்ளே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குது. சந்தையில அந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம்னா தான் உங்களுக்கு கல் இருக்கு. எப்படியாவது கொள்ளுல கல் இருக்குங்க. ஏன்னா அந்த கொள்ளு கலரும் சேமா இருக்கும், நம்மளால தெரியாது. அதனால எதுக்கும் கிளீன் பண்ணிட்டு இப்படி ஊற வச்சுக்குங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டம்ளர், அதாவது ஒரு 100 கிராம் இருக்கு, எடுத்து ஊற வச்சுட்டுங்க. சின்ன வெங்காயம் இப்படி ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கிறேன். சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 7-8 பல்லு எடுத்துக்கலாங்க. அதாவது வரமிளகாய் ஒரு 2 எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்கிறேன். மிளகு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. தனியா அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, கடுகு அரை டேபிள் ஸ்பூன். அதாவது தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டி வச்சு தண்ணி ஊற்றிட்டுங்க. அதாவது கொள்ளு வேக வைக்கிறதுக்கு. அதாவது மண் சட்டியில கொள்ளு பருப்பு கடைஞ்சா டேஸ்டா நல்லா இருக்கும். சப்போஸ் மண் சட்டி இல்லைன்னா நீங்க இதே மாதிரி நான் போடுற மாதிரியே நீங்க குக்கர்ல போட்டு கூட ஒரு 4 விசில் விட்டு எடுத்து அப்புறம் கடைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் மண் சட்டியில போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டுங்க. நல்லா கொதி வந்த உடனே நம்ம கொள்ளுமே பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க, கொள்ளெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ கொள்ளு வேக வைக்கிறதுக்கு நீங்க தண்ணி நிறையாவே வைக்கலாம். வெந்த உடனே நம்ம தண்ணி இருத்துட்டோம்னா இந்த தண்ணியில ரசம் வைக்கலாங்க. இல்ல ரசம் வைக்கலன்னா நீங்க சூப்பு மாதிரி கூட குடிச்சுக்கலாம். உப்பு, மிளகு, சீரகம் போட்டு குடிச்சுக்கலாங்க. கொள்ளுல நிறைய சத்துக்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியுங்க. வெயிட் லாஸ் பண்றது, கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இதுல சத்து இருக்குதுங்க. வாரத்துக்கு ஒருக்காவே இங்க சனிக்கிழமை நாள் ஆனாவே கொள்ளு பருப்பு முக்காவாசி வீட்டுல இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம கொள்ளு போட்டுட்டோம். அதுக்கடுத்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். இதோடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க. அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க. இல்லை நீங்க எங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்க பச்சை மிளகாயே சேர்த்திக்கிங்க. ஆனா இதுக்கு காஞ்ச மிளகா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதோட நாம பூண்டையும் சேர்த்திடலாம். ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்திடலாங்க. இது நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். நீங்க குக்கரா இருந்ததுன்னா இதே மாதிரி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. இப்ப நம்ம ஒரு தட்டை போட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. ஏன்னா ஊற வச்சிருக்கிறோம், சீக்கிரமா சட்டியில வெந்துடும். வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்ப பாருங்க, கொள்ளு போட்டு 10-15 நிமிஷம் ஆச்சுங்க. எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்குது. இதே குக்கரா இருந்தா நீங்க 4-5 விசில் விட்டுக்கலாங்க. குக்கரா இருந்தா சீக்கிரம் வேலை முடியும். ஆனா சட்டியில வேக வச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு தான் இன்னைக்கு சட்டியில போட்டிருக்கிறேங்க. கொள்ளு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, அதான் நசுக்குனா பாருங்க, நசுங்குது பாருங்க. அதான் கொள்ளு வெந்துருச்சுங்க. சூடா இருக்குது, தொட முடியல. பாருங்கதா நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தண்ணி இருத்துட்டு கொள்ளை ஆட்டாங்கல்ல இருந்தா ஆட்டாங்கல்ல ஆட்டிக்கலாங்க. நான் மிக்சியிலேயே நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வர்றேங்க. இல்லாட்டி சட்டியில கடையலாம். இது கொள்ளு ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க, கடைய முடியாது. அதனால மிக்சியில போட்டு ஒரு சுத்தி விட்டுக்கலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது மிக்சியிலேயே கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது ஒரு 70% அரைச்சோம்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க.
நல்லா தருன்னு திப்பியாட்டாக இருந்ததுன்னா கொள்ளுப்பருப்பு சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கொள்ளு இருத்து தண்ணி பாருங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரசமோ இல்லை சூப்போ ஏதாவது அந்த மாதிரியும் கூட வச்சு குடிச்சிக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒவ்வொன்று. ஏன்னா மண் சட்டி சூடாகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதே மாதிரி எண்ணெய் ஊற்றினாலும் லேட் ஆகும். நல்லா சூடானதுக்கப்புறமே ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். கடுகு பொரிட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சீரகம், கருவேப்பிலை, மிளகு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் இப்போ சேர்த்த வேண்டாங்க, கடைசியில் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொள்ளு பருப்பு, அதே முளைக்கட்டி வச்சா குழம்பும் வைக்கலாங்க, நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அதே மாதிரி இதில் வந்து ஸ்வீட்டும் நிறையா செய்வாங்க. அதாவது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி போட்டும் கூட சுக்கு, ஏலக்காய், தேங்காய் இதெல்லாமே போட்டு அரைச்சி உருண்டையாட்டா செஞ்சு கூட சாப்பிடுவாங்க, ஸ்வீட் செய்வாங்க இதில். இப்போ கொள்ளு வந்து நம்ம ரசம், அடிக்கடி ரசம், அதாவது சளி பிடிச்சிருச்சுன்னா, இரும்பல் அந்த மாதிரி இதுக்கு வந்து அடிக்கடி ரசம் வச்சு குடிக்கலாங்க. இப்போ பாருங்க கடுகு வெடிக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 2 சீரகம் சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்குங்க. அதோட வந்து 2 கருவேப்பிலை, மல்லி சேர்த்திக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகுங்க எடுத்து நான் 2ஆக தட்டி வச்சிருக்கிறேங்க, சேர்த்திக்கலாம். அதே மாதிரி மல்லி பாருங்க இவ்வளோ சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நாம் வந்து கொள்ளு நம்ம இப்படி அரைச்சி வச்சிருக்கிறோங்கல்ல அதை சேர்த்திடலாம். வந்து அந்த இருத்து வச்ச தண்ணியவே ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக. நீங்கள் அரைக்கும் போது இந்த தண்ணியே ஊற்றியும் கூட கொஞ்சமாக ஊற்றியும் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு மஞ்சத்தூளும் போடுறது இல்லைங்க, ஏன்னா கொள்ளு கலரே இருக்குங்க பருப்பு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துறது இல்லைங்க. இப்போ வந்து உப்பு போட்டுடலாங்க இதுக்கு தேவையான அளவு. இப்போ கொதி வர்றப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கிறோங்கல்ல அதை சேர்த்திக்கலாம். ஏன்னா நல்லா சின்ன வெங்காயம் பச்சையாக தட்டி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, நறுக்கு நல்லா இருக்கும். நம்ம வணக்கி போடுறதை விட இப்படி கடைசியாக போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட ஊற்றிக்கலாம், நல்லா இருக்குங்க. சப்போஸ் கெட்டியா இருந்ததுன்னா நீங்க அந்த தண்ணியும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. பாருங்க கெட்டியா இருக்குது, நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்ப பாருங்க நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரே நிமிஷம் தாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம்னா வெங்காயம் வெந்துடும், டேஸ்ட் மாறிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஊர் கொள்ளு பருப்பு ரெடி. ஏன்னா நாங்கள் வீட்டில் இப்படி தான் அடிக்கடி செய்வோம். சனிக்கிழமை நாளான இந்த மாதிரி தான் இருக்குங்க. சுட சுட சாப்பாடோட இது நல்லா கெட்டியாக வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஆளு அந்த சட்டி சூட்டில் இன்னும் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்க. அதனால நீங்கள் சட்டியில் வேக வச்சோம்னா இது வந்து நம்மளுக்கு அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அந்த கொதி வந்துட்டே இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் கொதி வருது பாருங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க கொள்ளு பருப்பு எந்த பக்குவத்தில் இருக்குன்னு பாருங்க. நல்லா கெட்டியா இருக்குது. அதாவது நைஸா இல்லாம தருன்னு இருந்ததுன்னா நம்ம சாப்பாட்டுல வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்படி சின்ன வெங்காயம் வந்து இடிச்சு பச்சையா சேர்த்தி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இன்னும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
கொள்ளுப்பருப்பு எவ்வளவு ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு அதாவது நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பாத்துங்க. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நாங்கள் வீட்லயே சுத்தமான முறைப்படி அதாவது முருங்கை பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, பருப்பு பொடி, சாம்பார் தூள் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பண்றேங்க. ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியும் அதாவது நல்ல எண்ணெயில அதாவது நம்ம கடலை எண்ணெயில ஒரு சிலர் தேங்காய் எண்ணெயில கேட்டாலும் எந்த எண்ணெயில கேட்டாலும் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேங்க. அதாவது நாங்கள் பேக்கெட் போட்டு கொடுக்கறதே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு போட்டு அன்னன்னைக்கு கொடுக்குறேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் 9952809354. என் பேர் மனோன்மணிங்க, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.